ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பண்ணிஸ்டரில் என்னெல்லாம் நடந்துச்சு ஷார்ட்டாக ரிவ்யூ பார்க்கலாம். ராஜி, தங்கமேல், மீனா எல்லாருமே வந்து ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அரசி வந்து பாரு அக்கா 3 அண்ணிங்களும் அழகாக இருக்காங்க அப்படின்னு குழலிக்கிட்ட சொல்லவும், ஆமாம் ஆளுக்கு ஒரு வழியில் வந்திருந்தாலும் எல்லாம் அழகாக தான் இருக்காளுங்க அப்படின்னு சொல்லிட்டு குழலி சொல்கிறாங்க. அந்த டைம் பார்த்து தங்கமேலோட அம்மா, தங்கமேலோட தங்கச்சிலாம் வராங்க. கோமதி நகை எல்லாம் எடுத்துகிட்டு வந்து தங்கமேல்கிட்ட கொடுத்து, இந்த நான் மீனா நகையெல்லாம் கொடுத்துட்டேன், இது உன் நகை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லவும் தங்கமேல் வந்து அது பதட்டமாக வாங்குறாங்க. குழலி இருந்துட்டு, அன்னைக்கு கல்யாணத்தில் நீ ஒரு நெக்லஸ் போட்டிருந்தால அது அழகாக இருந்துச்சா, நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு கேட்கவும் தங்கமேல் வந்து டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க அம்மா இருந்துட்டு, இது என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோ, என் நகையை தான் எடுத்துக்கோ, இப்போ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லவும் தங்கமேல் கூட கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுறாங்க. ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போதே ஃபோன் வரவும், சரி நான் அப்புறமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. தங்கமேல் வந்து அவங்க அம்மாவை திட்டுறாங்க. அந்த டைம் பார்த்து அரசி உள்ள வந்துடுறாங்க. என் ட்ரெஸ்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு போயிடுறாங்க. இங்கேருந்து பேசினா சரியாக வராது, நீ மொட்டை மாடிக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி தங்கமேல் அவங்க அம்மாவை இழுத்துட்டு போகிறாங்க. கோமதி வந்து பழனிக்கிட்ட ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்து இதெல்லாம் கொண்டு போய் அம்மா கிட்ட கொடுத்துட்றா, அம்மா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்கு சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணனுங்களாம் இருக்காங்களாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்லவும், எல்லாம் வெளில போயிட்டாங்கடா, பார்த்துட்டு தான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனுக்கு தெரியாமல் நைஸாக பழனி வந்து எடுத்துகிட்டு போய் அவங்க அம்மாட்ட கொடுக்குறாரு. அவர் சாப்பிட்டு பார்த்துட்டு அவங்க, சூப்பராக இருக்குடா, என் பொண்ணு இவ்வளோ நல்லா சமைக்கிறா அப்படின்னு சொல்லவும் அவங்க மருமகளுக்கு கோவம் வந்துடுது. மாறி இருந்துட்டு, ஏத்த நாங்களும் தான் தினசு தினசாக சமைச்சு போடுறோம், எனக்காவது பாராட்டியிருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அவன் பெத்த பொண்ணாச்சே அப்படின்னு வந்து பாட்டி சொல்கிறாங்க. ராஜோட அம்மா எடுத்துக்க சொல்கிறதுக்கு அவங்க வேண்டாம் சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க. உள்ளே போய் ராஜோட ஃபோட்டோ பார்த்து அழறாங்க. ஏன்டி இப்படி உனக்கு ஒரு நல்லது நடக்கும்போது கூட உன் பக்கத்தில் இருக்க முடியாத அளவு பண்ணிட்டியே அப்படின்னாடி, நான் பாவம் பண்ணேன், எங்கே இருந்தாலும் நல்லா இரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜோட ஃபோட்டோ பார்த்துட்டு அழறாங்க. கோமதி வந்து அவங்களோட நகை ராஜிக்கு கொடுக்க வராங்க. மீனா வந்து அவங்களோட நகை ராஜிக்கு போட்டுவிட்டு அழகு பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க உங்கள் நகையெல்லாம் எனக்கு போடுறீங்கன்னு கேட்கும். உன் நகை என்னங்கன்னு சொல்லாது, நம்ம நகை தான் போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. கோமதிக்கு அது பார்த்தா ரொம்ப சந்தோஷமாயிடுது. திரும்பி போயிடுறாங்க. இப்போ தங்கமேல் மாடி கூட்டிகிட்டு போய் அவங்க அம்மா திட்டுறாங்க. நீ என்னென்னா குழந்தை அண்ணிய வரை நகையெல்லாம் பார்த்துக்கோ, வேணா எடுத்துக்கோங்கிற, ராஜிக்கு வேணா நகையை கொடுங்க அப்படின்னு சொல்கிறேன். என்னதாம்மா நினச்சிட்டு இருக்கேன், நான் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா உனக்கு, மீதி எல்லாம் கவரிங் 8 பொண்ணு மட்டும் தான் தங்கம் தெரிஞ்சால் என் வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை திட்டவும், அந்த சைடு இருந்து ராஜு மீனா வந்து என்னக்கா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கவும் கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. சாரி வந்து காய வச்சுருக்கிறதால அந்த பக்கம் மீனா ராஜையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தது இவங்க பார்க்கல, எல்லாத்தையும் உளறிட்டாங்க. இப்போ ராஜு மீனா வந்து என்னாச்சு என்னன்னு உண்மையை கேட்கும்போது திருப்பி அவங்க அம்மா ஏதோ சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. ஆனால் தங்கமேல் இருந்துட்டு, அவங்க தான் எல்லாம் கேட்டாங்கல்ல, இன்னும் ஏன் மழுப்புற, நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் ராஜினி, வந்து நான் போட்டிருக்கிறதுல முக்கால்வாசிக்கு மேலே கவரிங் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போவும் தங்கமேலோட அம்மா வந்துட்டு, நாங்கள் வாங்கினவங்க தான் வந்து எங்களை ஏமாற்றிட்டாங்க, அவங்கள ஒரு பண்ணாமல் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி மழுப்புறாங்க. இன்றைக்கி எபிசோட் வந்து இதோட முடிஞ்சிடுச்சு. ராஜி மீனா உண்மை தெரிஞ்சாலும் கண்டிப்பாக யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்க. அடுத்த எபிசோடில் என்னெல்லாம் நடக்க போகுது, குழலியால் ஏதாவது பிரச்சனை வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் நம்ம வெயிட் பண்ணலாம். டாட்டா பாய்.